கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான உயர்த்தப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நம்மை புகழும் பொழுது அல்லது நம்மை பாராட்டும் பொழுது நாம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அதே வேளையிலே சில கண்டிப்புகளை, சில குற்றங்களை அருமையானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் பொழுது நாம் மிகவும் சோர்ந்து போகிறோம். அருமையான தேவ ஜனமே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய அனுபவங்களிலே அவர் எத்தனையோ வித நெருக்கடிகளை அவர் சந்தித்தார். புகழ்ச்சியை சந்தித்தார், இகழ்ச்சியை சந்தித்தார். ஆனாலும் கூட புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ இன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ நாமத்தின் மகிமைக்காக அவர் செயல்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட புகழ்ச்சி என்பது நமக்குரியது அல்ல, அது கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு உரியது. ஒருவேளை நாம் இகழ்ச்சி அடைவது கர்த்தருடைய புகழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாக இருக்குமேயானால், நாம் பாடுபடுவது கர்த்தருடைய சித்தம் நிறைவேற ஒரு காரணமே இருக்குமேயானால், அருமையானவர்களே, நம் பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அது ஏதுவாய் இருக்குமேயானால், அதை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கே புகழ்ச்சி என்பது அது இந்த உலகத்தில் நிரந்தரமானது கிடையாது. நாம் வாழ்கிற, பழகுகிற, பேசுகிற அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனிடத்திலே சில நேரங்களிலே நாம் பாராட்டுகளை பெறுவோம். எந்த மனிதனிடத்திலே நாம் பாராட்டுகளை பெற்றோமோ அதே மனிதனிடத்திலே சில வேளைகளிலே அருமையானவர்களே நாம் கடிந்து கொள்ளப்படுவோம் அல்லது உதாசீனப்படுத்தப்படுவோம். அது நிரந்தரமானது கிடையாது. அது யாருக்கு நிரந்தரம் என்று சொன்னால் கர்த்தர் ஒருவருக்கே அது நிரந்தரம். புகழ்ச்சி என்பது கர்த்தர் ஒருவருக்கே அது நிரந்தரம். ஆகையினாலே நாம் அதை எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், நான் புகழப்படுவதனாலே கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? சந்தோஷம், நான் புகழப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை நான் இகழப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதித்து அதனாலே அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? அந்த இகழ்ச்சிக்கும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி காத்திருப்பதை ஆண்டவர் பிரியமாய் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அநேக தருணங்களிலே வந்ததை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இன்னைக்கு லூக்கா இதன சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருடைய ஜெப ஆலயங்களிலே அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் அநேகராலே புகழப்படும்படியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, அந்த புகழ்ச்சி நிரந்தரம் அல்ல என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற மகிமையோ புகழ்ச்சியோ பாராட்டோ அல்லது நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளோ அல்லது அன்போ ஏதுவாயினும் அது நிரந்தரம் அல்ல என்பதை நாம் ஆழமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நித்தியமல்ல, நிரந்தரமல்ல என்பதை நாம் உணர்ந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதே லூக்கா சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அருமையானவர்களே, எழுந்திருந்து 28 ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரங்களிலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். பிரியமானவர்களே, இங்கே அதே ஜெப ஆலயத்தில் அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க எல்லாரும்
அவரை புகழ்ந்தார்கள். ஆனால் அதே ஜெப ஆலயத்தில் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே அந்த பிரசங்கத்தை கேட்ட பொழுது கோபம் உண்டு, மூர்க்கம் கொண்டு அவரை ஒரு செங்குத்தான மலையிலிருந்து சிகரத்திலிருந்து கீழே தள்ளி சாகடிக்கும்படியாக அவரை என்ன பண்ணாங்கன்னா அழைத்து கொண்டு போனாங்க, தூக்கி கொண்டு போனாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே அருமையானவர்களே, இன்றைக்கு 15வது வசனத்திலே அவர் புகழப்பட்டார் ஜெப ஆலயத்திலே. ஆனால் 28, 29வது வசனத்திலே அருமையானவர்களே, அவர் அந்த செங்குத்தான மலை சிகரத்திலிருந்து தள்ளப்படும்படியாய் ஜனங்களாலே அருமையானவர்களே அவர் கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் புகழ்ச்சியை சந்திக்கும் பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார், இகழ்ச்சியை சந்திக்கும் பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நாம் நம்முடைய வாழ்க்கையில இப்படி சில நேரங்களிலே சில இகழ்ச்சிகளையும் நாம் சந்திக்க வேண்டிய நிலைகளும் நிர்பந்தங்களும் ஏற்படுமேயானால், அது நிமித்தம் கர்த்தர் மகிமைப்படுவாரானால் அறிஞர்கள் அதை நாம் சந்தோஷத்தோடு நாம் சகித்து கொள்ளுகிறவர்களாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேடு சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் புகழ்ச்சிக்குரியவர்களாய் அறிஞர்களை இருந்திருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரம் அல்ல, நிலைக்காது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த புகழ்ச்சியை கர்த்தருக்கே நாம் செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் இகழ்ச்சிக்குள்ளானவர்களாய் இருப்போமேனாலும் அந்த இகழ்ச்சியும் நமக்கு நிரந்தரம் அல்ல, நித்தியம் அல்ல. ஆண்டவர் நமக்குண்டான புகழ்ச்சி அவர் வைத்திருக்கிறார். ஆக இந்த இகழ்ச்சியில் இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேறு சொல்லுகிறது. ஆக மனுஷனால் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.